Hello friends, welcome to Unbox Coding. In this video நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா login ஆக்டிவிட்டிக்கான ஃபங்க்ஷனாலிட்டி பத்தி தான் இந்த இடத்துல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருந்தோம்னு பாத்தீங்கன்னா sign up ஆக்டிவிட்டிக்கான டிசைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருந்தோம். sign up ஆக்டிவிட்டிக்கான ஃபங்க்ஷனாலிட்டி ஆல்சோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். authenticationல ஸ்டோர் பண்றது நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரியல் டைம் டேட்டாபேஸ்ல எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்திருந்தோம். Next நம்ம என்ன பண்ணலாம்னா login கான activities பத்தி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். So நான் Enter Studio ஓபன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம login கான டீடைல் எல்லாமே இந்த இடத்துல நம்ம கொடுத்திருக்கோம். அதாவது டிசைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். login ஆக்டிவிட்டில வந்து பாத்தீங்கன்னா login button and sign up text link அப்படின்றதுக்குலாம் நம்ம இந்த processலாம் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். Fine. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபினிஷ் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா அப்படின்ற இந்த ஃபைலுக்கு நான் போய்க்கிறேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் அப்படின்ற இந்த மெத்தட் நான் கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஆக்டிவிட்டி ஃபினிஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா login activity டாட் ஜாவா அப்படின்ற இந்த ஃபைலுக்கு வரேன். இங்கே வந்துட்டு ஒரு யூசர் டிஃபைன்டு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா login அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் டிஃபைன்டு மெத்தடை நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த மெத்தட் நான் எங்கே க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆன் கிரியேட் மெத்தடுக்கு வெளியில் நான் வந்துட்டு ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் வாய்ட் login அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் எப்போ எனக்கு கால் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறப்போ எனக்கு இந்த மெத்தடு கால் ஆகணும். அட் த சேம் டைம் இந்த வேல்யூ நான் என்டர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் இந்த லாகின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா அப்படின்ற இந்த ஃபைலில் எப்போ இதெல்லாம் நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா login btn dot set on click listener இது கால் ஆகிறப்போ தான் எனக்கு இதெல்லாம் நடக்கணும். அந்த சிச்சுவேஷனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ்லாம் எஸ் இன்புட்டை நான் வாங்கிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் ஐடி ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இமெயிலில் வாங்கி வச்சுருக்கோம் வேல்யூ. ஸோ இமெயில் டாட் கெட் டெக்ஸ்ட் டாட் டு ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு மெத்தட். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பாஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்ம பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் நம்மகிட்ட இருக்கு. ஸோ பாஸ்வேர்ட் டாட் கெட் டெக்ஸ்ட் டாட் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரெண்டு வேல்யூவும் ரெண்டு ஃபீல்டுக்கான வேல்யூ இதில் அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செக் பண்ணலான்னா அந்த ஃபீல்டு வந்து எம்டியாக இருக்கா இல்லையா அப்படின்றது இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இஃப் நாட் இமெயில் ஐடி டாட் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் வித்தின் டபுள் கோட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி எம்டியாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ. அப்போ நம்ம இமெயில் ஐடி என்டர் பண்ணியிருந்தோம் இந்த கண்டிஷன் ட்ரூ. அதர்வைஸ் இந்த ஃபீல்டு நம்மளுக்கு எம்டியாக இருக்குது அப்படின்னா அப்போ நம்மளுக்கு எல்ஸ் பிளாக் ஒர்க் ஆகும். ஸோ எல்ஸ் பிளாக்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டோஸ்ட்னு எழுதுகிறேன். இதில் வந்துட்டு ப்ளீஸ் என்டர் இமெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல நான். ஸோ ப்ளீஸ் என்டர் இமெயில் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன். ஃபைன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறப்போ அடுத்த ஸ்டெப் நம்மள என்ன செக் பண்ண போகிறோம் பாஸ்வேர்டு எம்டியாக இருக்கா இல்லையா அப்படின்ற நம்ம செக் பண்ண போகிறோம். அதனால் இஃப் நாட் பாஸ் டாட் ஈக்குவல் இக்னோர் கேஸ் ஆஃப் டபுள் கோட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு என்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ. இன்கேஸ் பாஸ்வேர்டு அப்படின்ற ஃபீல்டு எம்டியாக இருந்தது அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். அதனால் எல்ஸ் பிளாக்குக்கு வரும். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டோஸ்ட் எழுதுகிறேன் இந்த இடத்துல. ஸோ டோஸ்ட் டாட் மேக் டெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாகின் ஆக்டிவிட்டி டாட் திஸ் கமா within double quotes please enter password அப்படின்னு சொல்லி இங்கே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா toast டாட் ஸோ லாங் அல்லது ஷார்ட் அப்படின்றது கூட வச்சுக்கலாம். ஷார்ட் டாட் ஷோ அப்படின்ற மெத்தட் நான் கால் பண்ணுறேன். ஓகே,
நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்ஸ் பிளாக்லாம் நம்மளுக்கு எப்போ ஒர்க் ஆகும், ஃபீல்டு வந்து எம்டியாக இருக்கிற சிச்சுவேஷனில் மட்டும்தான் இந்த எல்ஸ் பிளாக்லாம் ஒர்க் ஆகும். இன்கேஸ் எனக்கு எந்த ஃபீல்டும் எம்டியாக இல்லை, ப்ராப்பராக நம்ம எல்லா வேல்யூவும் கொடுத்துருக்கோம், அதாவது இமெயிலுக்கும் வேல்யூ கொடுத்துட்டோம், பாஸ்வேர்டுக்கு நம்ம வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், லாகின் அப்படின்ற மெத்தடை நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ லாகின் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுறதுக்காக இங்கே என்ன பண்ணுறேன்னா லாகின் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த லாகின் அப்படின்ற மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர் நம்ம இங்கே பாஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே லாகினில் நம்ம ஃபீல்டு கொடுக்கறது 2 ஃபீல்டு, இமெயில், பாஸ்வேர்ட். அதனால் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே நான் வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறேன் ஸ்ட்ரிங் இமெயில் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்ததாக ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே 2 பேராமீட்டர் இருக்கிறனால நம்ம பாஸ் பண்ணுறப்போ, அதாவது அந்த மெத்தடை கால் பண்ணுறப்போ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா 2 பேராமீட்டரோட தான் நம்ம கால் பண்ணணும். என்னென்ன பேராமீட்டர்னா இதில் தான் நம்ம வேல்யூ வாங்கி வச்சுருக்கோம், இதை தான் நம்ம செக் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஓகே, இமெயில் வந்து எம்டியாக இல்லாமல் இருக்கா அப்படின்னு மாதிரிலாம் நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கமா பாஸ் அப்படின்ற 2 ஃபீல்டை நான் என்ன பண்ணுறேன், பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஓகே, அதில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த லாகின் பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ் அத்தன்டிகேஷனுக்கான கிளாஸ் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு நான் ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், லாகின் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ் ஆத், இதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர்பேஸ் ஆத் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்லைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபயர்பேஸ் ஆத் ஈக்குவல் டு ஃபயர்பேஸ் ஆத் டாட் கெட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல லாஸ்ட்டாக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டியில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு யூசர் சைன் அப் பண்ண ட்ரை பண்ணுறப்போ கிரியேட் யூசர் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்ற மெத்தட் கால் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஃபயர்பேஸ் ஆத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் தி மெத்தட். பட் சைன்இன் ப்ராசஸ்க்காக இங்கே நம்ம என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைன்இன் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் தான் இந்த இடத்துல நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ அந்த மெத்தட் நம்ம எங்கே கால் பண்ண போகிறோம்னா இந்த லாகின் அப்படின்ற இந்த மெத்தடுக்குள்ளே டைரெக்டாக கால் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ் ஆத் அப்படின்ற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஃபயர்பேஸ் ஆத் டாட் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சைன்இன் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்ற இந்த மெத்தடை நான் கால் பண்ணுறேன். இதில் 2 பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் அப்படின்ற பேராமீட்டர், இந்த பாஸ்வேர்டு அப்படின்ற இந்த பேராமீட்டர் கமா பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பாஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகுதா இல்லையா அப்படின்ற இந்த ப்ராசஸை நோட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் ஆட் ஆன் கம்ப்ளீட் லிசனர் இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். ஸோ டாட் ஆட் ஆன் கம்ப்ளீட் லிசனர் நியூ ஆன் கம்ப்ளீட் லிசனர் அப்படின்ற இந்த மெத்தட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே செமிகோலன் கொடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அதில் நம்மளுக்கு டாஸ்க் அதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த டாஸ்கோடைய மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாகின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆனதா இல்லையா அப்படின்ற செக் பண்ணுறதுக்காக தான் அந்த டாஸ்க். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் செக் பண்ணலாம். இஃப் டாஸ்க் டாட் இஸ் சக்ஸஸ்ஃபுல், லாகின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் டோஸ்ட்டில் வந்துட்டு லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற நான் கொடுத்துக்கிறேன். ஸோ லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் நம்மளுக்கு இந்த டாஸ்க் வந்துட்டு ஃபெயில், அதாவது இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் அப்படின்றப்போ நம்மளுக்கு என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் பிளாக் இதில் வந்துட்டு லாகின் ஃபெயில்டு அப்படின்ற மாதிரி நம்ம என்ன கொடுத்துக்க போகிறோம், ஒரு டோஸ்ட் இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்க போகிறோம். இப்போ லாகின் ஃபெயில்டு அப்படின்னு நான் டோஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்ஸ் பிளாக்ல இன்கேஸ் ஏதாவது எரர் வந்தது அப்படின்னா அது வந்துட்டு என்ன டைப் ஆஃப் எரர் ஆர் எக்ஸெப்ஷன் அப்படின்றதெல்லாம் அதுவே செக் பண்ணி சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் இந்த எல்ஸ் பிளாக்ல ஸ்ட்ரிங் எரர் அப்படின்ற மாதிரி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் நான் என்ன அசைன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் டாட் கெட் எக்ஸெப்ஷன் அப்படின்ற மெத்தட் நான் கால் பண்ணுறேன். டாட் கெட் மெசேஜ், அந்த எக்ஸெப்ஷனுக்கான மெசேஜ் என்னவோ அதை எரர் அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எரர் அப்படின்ற இந்த வேரியபிள் மட்டும் நான் பாஸ் பண்ணுறேன். அப்போ டோஸ்ட்டில் என்ன மாதிரியான எரரோ அந்த எரரை டோஸ்ட்டில் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிடும் டைரெக்டாக. வெறுமனே வந்துட்டு லாகின் ஃபெயில்டு அப்படின்னு மட்டும் வராமல் என்ன ரீசனால் இந்த எரர் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி டீட்டெயிலோட நம்மளுக்கு கிடைக்கும்.
அதனால் இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் லாகின் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஜஸ்ட் வந்துட்டு டோஸ்ட் மட்டும் எனக்கு வரக்கூடாது. என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆக்டிவிட்டி எனக்கு வந்து ரீடைரக்ட் ஆகணும், அதாவது இன்டென்ட். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா, இந்த இடத்துல டாஸ்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லானா லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு டோஸ்ட் சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு வெறும் டோஸ்ட் மட்டும் எனக்கு வராமல் என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்டென்ட் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இன்டென்ட் மெயின் ஈக்குவல் டு நியூ இன்டென்ட் ஆஃப், இப்போ நம்ம எந்த ஒரு ஃபைலில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லாகின் ஆக்டிவிட்டியில் இருக்கும். லாகின் ஆக்டிவிட்டி டாட் திஸ் கமா எங்கே எனக்கு ரீடைரக்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்டிவிட்டிக்கு எனக்கு போகணும். ஸோ மெயின் ஆக்டிவிட்டி டாட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் மெயின். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இன்டென்ட் நம்ம கால் பண்ணிட்டோம். ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த இன்டென்ட்லாம் கால் ஆனதுக்கப்புறம் எனக்கு லாகின் ஆக்டிவிட்டியும் ஃபினிஷ் ஆகணும் அப்படின்றனால நான் ஃபினிஷ் அப்படின்ற இந்த மெத்தடை கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ணலாம் அப்படின்னா, லாகின் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லாகின் ஆக்டிவிட்டிலேருந்து மெயின் ஆக்டிவிட்டிக்கு ரீடைரக்ட் ஆகும். அதர்வைஸ் எனக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான எரர் என்னவோ அது நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஆப்பை ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ எமுலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளாஷ் ஆக்டிவிட்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா லாகின். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டேட்டாலாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர்பேஸில் போய் பார்த்தாலே தெரியும், ஒரு டேட்டா இங்கே நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஓகே, இந்த மெயில் ஐடி கொடுத்து இந்த பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா லாகின் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இமெயிலில் arun@gmail.com அப்படின்ற மெயில் ஐடி கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ்வேர்டு நான் தப்பாக கொடுக்குறேன், அல்லது பாஸ்வேர்டை நான் கொடுக்காம லாகின் அப்படின்ற இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டோஸ்ட் அப்படின்றது நம்மளுக்கு இந்த இடத்துல வரல. ஸோ ஏன் டோஸ்ட் வரல அப்படின்றது நம்ம அதை சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன், இந்த எமுலேட்டர் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆண்டர் ஸ்டூடியோக்கு நான் போகிறேன். ஆண்டர் ஸ்டூடியோவில் போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏவிடி மேனேஜர் நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல ஏவிடி மேனேஜர் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே இந்த ஆரோ இருக்குது இல்லையா, ஸோ இந்த ஆரோ கிளிக் பண்ணிட்டு வைப் டேட்டா அப்படின்றது கொடுக்கலாம். கிளிக் எஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ரன் பண்ணுறேன். ஏவிடி இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா டோஸ்ட் நம்மளுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற சிச்சுவேஷனில் இந்த ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்பராக டோஸ்ட் ஒர்க் ஆகும். இது எனக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு இஷ்யூ வந்திருக்கு. பட் உங்களுக்கு வந்ததுன்னா மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதர்வைஸ் நம்மளுக்கு வந்து லாகின் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்றதுக்கான கோடு எல்லாமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுவே நம்மளுக்கு போதுமானது. ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா எமுலேட்டர் நம்மளுக்கு இந்த இடத்துல லோட் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் எமுலேட்டர் நம்மளுக்கு லோட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய ஆப்பை ரன் பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல ப்ராப்பராக வந்து லாகின் ஆகுதா லாகின் ஆகலையா அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கலாம். ஃபைன், இப்போ நம்மளுக்கு என்னென்னா எமுலேட்டர் லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்டு நம்மளுடைய ஆப் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எமுலேட்டர் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டால், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லான்ச் ஆகும். இட் வில் டேக் சம் டைம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டமுடைய ஸ்பீடு, ரேம் கெப்பாசிட்டி லைக் இதெல்லாம் பொறுத்து எமுலேட்டர் ஃபாஸ்ட் ஆகிறது இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன செக் பண்ணலான்னா எந்த வேல்யூமே கொடுக்காம நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக லாகின் அப்படின்ற நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோஸ்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ப்ளீஸ் என்டர் இமெயில். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இமெயில் நான் என்டர் பண்ணுறேன், arun@gmail.com. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு என்டர் பண்ணாமல் எம்டியை விட்டு நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் என்டர் பாஸ்வேர்ட். அப்போ இதுவும் நம்மளுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அதாவது பாஸ்வேர்டுடைய வேல்யூ ப்ராப்பரான பாஸ்வேர்டு இல்லாமல் வேறு ஒரு பாஸ்வேர்டு நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் இஸ் இன்வேலிட். ஸோ யூசர் டஸ் நாட் ஹேவ் தி பாஸ்வேர்ட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வருது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வேலிடான ஒரு பாஸ்வேர்ட் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன்.
ஓகே, வேலிடான பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், லாகின் அப்படின்றத பட்டன் கிளிக் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகணும்னா இந்த லாகின் ஸ்க்ரீன் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிட்டு மெயின் ஆக்டிவிட்டி எனக்கு ஓப்பன் ஆகணும். ஸோ செக் பண்ணலாம். ஸோ லாகின் சக்ஸஸ்ஃபுல். நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லாகின் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு மெயின் ஆக்டிவிட்டி வந்துருச்சு. மெயின் ஆக்டிவிட்டியில் ஹலோ வேர்ல்டு தான் வச்சுருக்கோம். ஸோ அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்டிவிட்டி _ main.xml. இதில் நம்ம எந்த ஒரு டிசைனும் நம்ம இன்னும் மாற்றவே இல்லை, க்ரியேட் பண்ணவும் இல்லை. ஹலோ வேர்ல்டு அப்படின்ற கண்டென்ட் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் அப்படின்ற ஃபங்க்ஷனாலிட்டி இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.